கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு காலை நேரத்தில் அனுதின மன்னா என்ற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கூட்டி கொடுத்த ஒரு நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலவேளை. ஆகஸ்ட் 15 என்று சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருகிற காரியம், நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த ஒரு தேசம். சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட தேசத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் உண்மையான சுதந்திரத்தை இன்றைக்கு ஜனங்கள் அனுபவிக்கிறார்களா என்று கேட்டால் அதுதான் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் ஜனம் அடிமையாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த காலங்களில் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை ஆவதற்கு வேதம் நமக்கு சொல்லுகிற பல ஆலோசனைகள் உண்டு. அதிலே ஒரு ஆலோசனையை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். இதில் என்ன அடிமைத்தனம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, பொருளாசை என்கிற ஒரு அடிமைத்தனம். இன்றைக்கு இந்த பொருளாசை என்கிற அடிமைத்தனம் யாரையும் விட்டு வைக்கிறதில்லை. எந்த ஒரு பொருளையும் குறித்து இது எனக்கு போதும், இது எனக்கு இருக்கிறது என்ற மனநிலை யாருக்கும் வருவதில்லை. ஒரு பொருளை வாங்கிவிட்டால் இது எனக்கு போதும் என்ற மன திருப்தி யாருக்குத்தான் இருக்கிறது. மற்றொரு பொருளை பார்க்கும் பொழுது அதையும் வாங்க வேண்டும், அதையும் அடைய வேண்டும். பொருட்களை வாங்கி வாங்கி சேர்த்து கொண்டே இருக்கும் பொழுது அடுத்த ஒரு பிரச்சனை வருகிறது. அவனுக்கு தன் வீடு பொருட்களை வைப்பதற்கு இடமில்லை. ஆகவே வீட்டை பெரிதாக கட்ட வேண்டும் என்று அடுத்த சிந்தைக்கு போகிறான். இது மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒன்று தானே. திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. கூடவே பொருளாசையை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பரிதானங்களை வெறுக்கிறவன் பிழைப்பான். லஞ்சம். இன்றைக்கு லஞ்சம் தேசத்தை சீரழித்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆட்சி பீடத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் சொல்லுவார், லஞ்சத்தை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தான் செய்ய வேண்டிய வேலைக்கு இன்னொருவனை அவன் நாடும் பொழுது அவன் அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு அவன் கையூட்டை கேட்கிறான் அல்லது லஞ்சத்தை கேட்கிறான். இயல்பாகவே நாம் செய்ய வேண்டிய வேலையை நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு நாம் பணம் கொடுத்துத்தானே ஆகிறோம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயே நம்ம ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறோம், நம்மளால் அதை தூக்க முடியலன்னா போற்று கையில் கொடுக்குறோம். கொடுத்தவன் செஞ்சுதான். இதற்கு அவன் பணம் கேட்டுவிட்டால் நாம் என்ன சொல்லிவிடுகிறோம்? அது லஞ்சம் என்று சொல்லுகிறோம். கவனியுங்கள், நாம் ஏதோ ஒரு விதத்தில் அடிமையில் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் நீக்கப்பட வேண்டுமானால் பொருளாசையை வெறுத்து பரிதானம் கொடுப்பதையும் பெறுவதையும் நாம் வெறுத்தால் நாம் பிழைத்து கொள்ளலாம். இந்த பொருளாசையும் பரிதானமும் நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போகாது. இந்த உலகத்தில் ஒருவேளை நமக்கு சில வாழ்க்கையை கொடுக்கலாம், அதுவும் நிரந்தரம் இருக்காது. இன்றைக்கி லஞ்சம் வாங்குகிறவருடைய நிலைமை யோசித்து பாருங்கள். கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டார், சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்ற பேரெல்லாம் வருகிறது பேப்பரில். ஆகவே இந்த உலகத்திலும் இந்த 2 காரியம் நம்மை நிம்மதியாய் வாழ விடாது. அதைவிட இந்த 2 காரியங்களும் நம்மை நித்திய ஜீவனுக்கு போவதை தடுத்து விடுகிறது. ஆகவே பொருளாசையை வெறுத்து பரிதானங்களையும் வெறுத்து விடுவோம். இந்த பூமியிலேயும் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு இவைகள் தடையாய் நிற்காது. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே வாழ்வதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.